சாஸ்திரிகளும் மெய்ப்பர்களும் காணிக்கை கொண்டு வந்தவர்களும் பலி செலுத்த வந்தவர்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் மக்களாகும். நாம் கூட நம் வாழ்விலே அநேக தருணங்களிலே இவ்விதமான நிலையிலே காணப்படுகிறோம் என்றால் அதுதான் உண்மை. சாஸ்திரிகள் அவர்கள் விசாரித்தார்கள், ஏரோது அரண்மனையிலே போய் விசாரித்தார்கள். விசாரித்த பிற்பாடு பணிந்து கொண்டார்கள். அதுதான் அவர்கள் செய்த தவறு. மெய்ப்பர்களோ அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் பிறப்பை குறித்து தங்களுக்கு கூறப்பட்டதை கேட்டார்கள். கேட்டு அதை குறித்து தாங்கள் கண்டார்கள். பிள்ளையை கண்டு, வேதவசனம் அவ்விதமாக கூறுகிறது, பிள்ளையை கண்டு தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணுவதற்கான பாக்கியம் பெற்றவர்கள் மெய்ப்பர்கள். ஆனால் இந்த சாஸ்திரிகளோ அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று வேறு திசையிலே அனுப்பப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், மெய்ப்பர்கள் தாங்கள் கண்டு அதை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆனால் சாஸ்திரிகளோ கண்டுகொள்வதற்கு முன்பாக விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மேலான வாழ்விலே there is no turning back. I have decided to follow Jesus. ஒரு அருமையான பாடல் நாம் அறிவோம். அற்புதமான பாடல் இது. ஆண்டவரை பின்பற்றும் மக்கள் வாழ்க்கையிலே வேறு எதற்குமே இந்த உலகத்தில் இடமில்லை என்ற ஒரு வாழ்வு வாழும் பொழுது அது ஒரு ஜெயம் கொடுக்கும் வாழ்வாகும். அது ஆண்டவரோடு இசைந்து வாழும் வாழ்வாகும். இந்த உலகத்திற்கு எதிராக வாழும் வாழ்வாகும். ஆம், நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் மத்தியிலே இருக்கும் நாம் கிறிஸ்துமஸ் நாளை நாம் மீண்டுமாக நினைத்து நன்றி செலுத்த ஆயத்தப்படும் நாம் கிறிஸ்து பிறப்பை நாம் எவ்விதமாக கொண்டாட இருக்கிறோம்? அவரை குறித்து நாம் முதலில் அறிந்திருக்கிறோமா? அன்பான ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறோமா? அவரை பணிந்து கொண்டுள்ளோமா? பணிந்து கொண்ட மக்களாக இருப்போமானால் அவரை பிரசித்தப்படுத்த ஆயத்தமா? அவரை பிரசித்தப்படுத்தும் பொழுது நாம் விசேஷித்த ஒரு நிலையை பெறுகிறோம். 1 பேதுரு 2:9 இவ்விதமாக கூறுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த மக்களாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். எத்தனை மேலான ஒரு ஆசீர்வாதம்!